Hi friends, இந்த வீடியோவில் நாம Visual Studio Code ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குரிய எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தன் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பைத்தன் எக்ஸ்டென்ஷன் ஏன் தேவைன்னு சொன்னால் நம்ம இங்கே வந்துக்கிட்டு நார்மலாகவே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு Visual Studio Code ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்களா இருந்தால் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன் எப்படி நீங்கள் உங்களுக்குரிய ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐக்குரிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு நான் செய்கிற மாதிரியான கோட்ஸ் சேஞ்சஸே உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு ப்ராப்ளமேட்டிக் பார்ட் வருமேட்டா இப்போ நான் ஒன்று டைப் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் காட்டும், இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் எழுதுகிற கோட்ஸுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த திங்ஸ் இல்லாமறதுக்கு நார்மலாகவே நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு சொல்கிற ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு கஷ்டமான ஒரு வேலையும் கிடையாது. இதில் போயிட்டு ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான எத்தனை ப்ரொஃபைலில் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டான ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்கும், நான் நியூ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்து அதில் பேர் ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பேர் தான் நான் ஃபாஸ்ட் ஏபிஐன்னு சொல்லி பேர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பைத்தன் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பைத்தன் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் VS கோட் வந்துட்டு பைத்தன் கோடோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோட் எடிட்டராக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதால நான் இங்கே ஹைலைட் பண்ணுற இவ்வளவு அட்வான்டேஜஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா முதலாவது சொன்னதன் படிக்கு பைத்தன் சிண்டெக்ஸ் ஹைலைட்டிங்கிறது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு கோடு எழுதுகிறோம்னு வைங்க. நான் இப்போ இங்கே போயிட்டு நான் பிஃபோர் கோட்ஸ் எழுதி காட்டுறேன். நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸோ இதுதான் என் டவுன்லோட் ஃபோல்டர், சரிங்களா? நான் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சும்மா டம்மியாக ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர்ண்டே இருக்கட்டுமே. ஸோ நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ VS கோட அந்த ஃபோல்டருக்கு நான் ஓப்பன் பண்ணணும்னா CMD என்று கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுத்தா பாருங்கள் நான் இந்த டவுன்லோட் ஃபோல்டரை URL உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு கோட் ஸ்பேஸ் டாட் அண்டு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது கோடுன்னு சொன்னால் VS கோட் வரும். நான் நார்மலாக கோடுன்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு VS கோட் நார்மலாக ஓப்பன் ஆகும், விளங்கு தானே? ஆனால் இங்கே போய் பார்த்தா அந்த ஃபோல்டர் ஏதாவது காட்டுதாண்டா கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்டா ப்ராப்பராக கோடுன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு டாட் அண்டு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணேன். அப்போ தான் ஸ்பெசிஃபிக் அந்த ஃபோல்டரோடு எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அந்த ஃபோல்டரோடு ஓப்பன் ஆகும். நியூ ஃபோல்டர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதோடு சேர்த்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் ட்ரஸ்ட் பண்ணணுமா நான் இங்கே ட்ரஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு டம்மியாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன்னு பாருங்கள், main.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு கோட்ஸ் ஒன்று எழுதுறேன்னு பாருங்கள். நான் ஆக்சுவலாக நான் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ப்ரொஃபைல் இருக்கிறதெல்லாம் AI இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்றைக்கி இங்கே காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட், சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், கோட்ஸ் எழுதுறேன்னு பாருங்கள், பிரிண்ட் என்று டைப் பண்ணிவிட்டு ஹாய் என்று சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே இது நார்மலாக ஒரு பைத்தனில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு கோட்ஸ் வந்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கோட். இப்போது இதில் என்ன ஹைலைட் பண்ணி காட்டுது இல்லையா? ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதில் அட்வான்டேஜ் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாகவே டெக்ஸ்ட் எடிட்டருங்கிற பேஸில் இது காட்டுது. ஆனால் உண்மையாகவே இந்த கலர்ஸ் வந்துக்கிட்டு ப்ராப்பராக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்குரிய ரீசன் எதுவாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குற இந்த இன்டெலிஜென்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ நான் பைத்தன் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதால எனக்கு அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். அதே மாதிரி கோட் டைப் பண்ணக்கிட்டவா வந்துக்கிட்டு எனக்கு ஈஸியாகவே வந்துக்கிட்டு கோட்ஸ் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்படும். இப்போ நான் கோட் ஒன்று டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்னென்ன கோட்ஸ் வரப்போகுதுங்கிற டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோட்ற எரர்ஸை
ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அதே மாதிரி டிபக்கிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணக்கு தேவையான கன்ஃபிகரேஷன் மாதிரி இங்கேயும் என்ன செய்கிறோம், விண்டோஸ் 10 அப்படி இல்லாட்டி 11 வெர்ஷன்ஸ் இருந்தால் பெட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விஎஸ் கோடில் இந்த இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். வந்துட்டு அடுத்தது பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி கன்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மார்க்கெட் பிளேஸில் போய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ல, நான் இதை கிளப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் டிரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் விஎஸ் கோடில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டிரெக்டாகவும் போயிட்டு வந்துட்டு இந்த பைத்தன் நம்ம என்ன செய்துக்கலாம்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் சரி. அப்படி இல்லையா நம்ம பைத்தனை போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம கொண்டு போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ விஎஸ் கோடுக்கு போய்க்கோங்க. விஎஸ் கோடுக்கு போயிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்துட்டு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் விஎஸ் கோடுக்கு போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா கண்ட்ரோலோட ஷிஃப்டோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலோட ஷிஃப்டோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ வந்ததும் இதில் சொன்ன மாதிரி பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நேர்லேயே வந்திருக்கு. பட் எனிஹவ் நம்ம சொன்ன மாதிரி செய்வோம். பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணதும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு அது வந்துடும். ஸோ நான் பைத்தன் கொடுத்ததும் பாருங்கள், இது மைக்ரோசாஃப்ட்வேர் பைத்தன். ஸோ இவ்வளவு பேர் வந்துக்கிட்டு இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 630 பர்சன்ஸ் வந்துக்கிட்டு ரேங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்கிங் அடிப்படையில் 5க்கு 4 ஸ்டார்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இல்லை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே போய் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் போயிட்டு அகெயின் இங்கே பாருங்கள், பிரிண்ட் அண்ட் டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்களா ஆட்டோ கம்ப்ளீட்டில் வருது இல்லையா. ஸோ கலர்ஸும் பார்த்தீங்களா இருந்தால் நான் கொடுக்கக்கிட்டவா ஹாய் என்று கொடுக்கணுண்டா எனக்கு அந்த கலர்ஸுமே சேஞ்ச் ஆகிட்டு, ஏற்கனவே இருந்த கலர்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது தான் இந்த கலர்ஸ் வந்துக்கிட்டு எதை பேஸ் பண்ணி வேலை செய்யுதுன்னு சொன்னால் நம்மளோட இந்த பைத்தன் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ தேவைன்னா ரீலோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்டா மார்க்கெட் பிளேஸில் போய் கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துக்கிட்டு உங்களுக்கு இதில் இருக்க போகுது. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு சொன்ன மாதிரி hello.py என்று சொல்லி கொடுக்குறதுக்குரிய காரணம், பைத்தன் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா .htmlன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணக்கிட்டவா. அதே மாதிரி பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா .pyன்னு கொடுக்கணும். நான் இதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான இப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணப்படுது, க்ளோஸ் பண்ணப்படுது. இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்கள், இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில் கூட உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கிட்டவா, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், செப்பரேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் இப்போ 2-3 பிரிண்ட் வருதுண்டா செப்பரேட் பண்ணக்கிட்டவா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எண்டில் நியூ லைன் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு, நீங்கள் கூட அதை கூட ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம கோட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பைத்தன் இன்டர்ப்ரேட்டர் வந்துக்கிட்டு. ஸோ இன்டர்ப்ரேட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளோட ஸ்பேஸிங், அதாவது இன்டர்ப்ரேட்டர்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தன் கோடை உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு விளங்கக்கூடிய மாதிரி மாற்றி கொடுக்குறாள் தான் இந்த இன்டர்ப்ரேட்டர் என்று சொல்லுவோம் வந்துக்கிட்டு. ஸோ கம்பைலருங்கிறதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பைத்தனில் நம்ம இன்டர்ப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துக்கிட்டு. சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனூடாக உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் கோட்ஸு இப்போ பைச்சாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோட் எழுதக்கிட்டவா, அது பைச்சாம் பைத்தனுக்குண்டே டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு ஐடிங்கிறதால உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதை இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதுவும் பர்ஃபெக்டாக பைத்தனோட வேலை செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைங்க தானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
காமன் இன்ஸ்டலேஷன்ஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ப்ராப்ளம்ஸை நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு அது வாரத்துக்குரிய சான்சஸ் இல்லை. ஏனென்றால் நாம் ஃப்ரம் த பிகினிங் இருந்து நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன வேயில் நீங்கள் செய்யணுங்கிறது. ஸோ அதால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வாரத்துக்குரிய சான்சஸ் கிடையாது. ஸோ அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லாக என்னென்ன கொஷின்ஸ் வந்துக்கிட்டு அவங்க கேட்பாங்கங்கிறது கூட இதில் சொல்லப்பட்டிருக்கு. பைத்தன் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் வந்துட்டு. எஸ், இது 100% ஃப்ரீ. ஸோ இப்படியான நிறைய கொஷின்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒஃபீஷியலான லிங்க்ஸும் வந்துக்கிட்டு இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதில் கூட போய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்துக்கிட்டு. இப்போ நான் என்ன வீடியோவில் நான் போடுறேனோ அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வைங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம கோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம அதுக்கப்புறமா கோட்ஸையே ஃபுல்லாகவே பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர்ஸை ஃபாஸ்ட் ஏபிஐக்கு ஏற்ற மாதிரியும் பைத்தனுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபிகர் பண்ணி வைக்கிறதா நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.